மச்சான் படத்துக்கு போலாமா? போலாம்டா. இப்போ டிக்கெட் மட்டும் நீ போட்டு 2 நாள்ல சம்பளம் வந்துடும். வந்த உடனே அனுப்பிச்சு விட்றேன்டா உனக்கு. ஆல்ரெடி 2 படத்துக்கு போகணுமே, அதுக்கும் இதான் சொன்னேன். அதோட காசு எந்த தேட்டரா? சத்தியம்டா. என்கிட்ட பைக் இல்ல, வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டே சொல்லு வரேன். எப்படி வடபழனியில இருக்க நானு உன்னை பெரம்பூர்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு திரும்பி ராயப்பேட்டில் இருக்க சத்தியம் போடணுமா? போன வைடா. டேய் வரேன்டா, டிக்கெட் போட்டு நான் காசு அனுப்பிச்சிடுறேன். உண்மைதானா? உண்மைதான் அனுப்பியிருக்கான். மச்சான் டிக்கெட் 200 ரூபாடா. 100 ரூபா தான் அனுப்பியிருக்க. பேலன்ஸ் நீ போட்டுரு மச்சான், எது கூட பண்ண மாட்டேன் எனக்கு. எந்த தேட்டர்டா? சத்தியம். என்ன படம்? காந்தாடா. ஹீரோ யாரு? துல்கர் சல்மான். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. யாரெல்லாம்? நான், சுபு, நீ வந்தா நீ. பொண்ணுங்களா வராங்களா? இல்ல. எதுல போறோம்? பைக்ல தான்டா. வெற்றி வரலல்ல? வரலடா. டேய் ரிட்டர்ன் என்னடா, சாப்பிட்டு வருவோமா இல்ல எப்படி? இல்ல சாப்பிடலாம் மாட்டோம். அப்படியா? ஆனா நான் இப்ப ஊருக்கு போறேனே, அடுத்த வாட்டி வரேன். யாருமே வேணாம்டா, நான் மட்டும் போனேன்டா. அப்படி போன படம் தான் காந்தா. படம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஆக்டிங்கை பத்தி சொல்லி ஆகணும். துல்கர் சல்மானா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும், சமுத்திரகன்யா இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் வாழைன்னு இருந்தது இந்த படத்துல. எல்லாருமே வேற லெவல் ஆக்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பீரியாடிக் ஃபிலிமாவும், செகண்ட் ஹாஃப் அதுலேயே ஒரு கிரைம் த்ரில்லர் வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் பார்க்க வேண்டிய படம் காந்தா.